அப்போ டக்குன்னு நம்மளால டெலிவர் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா குடுத்துட்டோம் அப்டின்னா, வித்தின் மினிட் ஆர் வித்தின் ஈவன் 2 மினிட்ஸ் நம்ம வந்து டக்குன்னு பேபிய டெலிவர் பண்ணிற முடியும். So that might be very helpful in cases of emergency situations like a crash cesarean section, in the cord prolapse. அந்த மாரி ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல cesarean sections are very very useful. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி இட் இஸ் அ லாங்கர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. இட் இஸ் அ சர்ஜரி. இட் இஸ் அன் இன்வேசிவ் ப்ரொசீஜர் வேர் வி ஹேவ் டு கோ இன்டு ஆல் தி லேயர்ஸ் ஆஃப் தி அப்டமன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெலிவர் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் டிஃபிகல்ட் ஆயிரலாம். ப்ரீவியஸ் சிசேரியன் செக்ஷன்ஸ்ல நம்ம ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்றோம் அப்படின்னா, டிஃபிகல்ட்டி இருக்கும், அடேஷன்ஸ் இருக்கும். மத்த ஆர்கன்ஸ்க்கு இன்ஜுரி வர்றது கூட சான்சஸ் ரேரா நடக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டென்ஸ் அடியேஷன்ஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா, பிளாடர் இன்ஜுரீஸோ, இல்ல பவல் இன்ஜுரீஸோ வர்றதுக்கு கூட நமக்கு சான்சஸ் இருக்கு. பேபியோட ஹெட் டெலிவரியில கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். இன்கேஸ் மதர் வந்து ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, அவங்களோட அப்டமன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம ஒரு டிஃபிகல்ட்டீஸ் வந்து என்கவுண்டர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடிஷனலா வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் அகைன் டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் அந்த மாரி இருக்கும்போது, மதரோடைய ஃப்ளூயிட் இன்டேக், ஃபுட் இன்டேக்லாம் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால ஃபீடிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம்.